அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டில் ரவுண்டு 3 எம்சிசி ஆனது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு கவுன்சிலிங்கோடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக நேற்றுலேருந்து அவ்வளோ கால்ஸ் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுறோம். அவங்களோட சந்தேகங்கள், எலிஜிபிள் இல்லையா, என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இல்லை என்னோட மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு தெளிவை கொடுத்தே ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். எம்சிசி என்ன வேணா ரூல்ஸ் சொல்லட்டும், தமிழ்நாடு மெடிக்கல்ஸில் என்ன வேணா ரூல்ஸ் சொல்லட்டும், பட் நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்றதை நான் கிளியராக இந்த ப்ரோட்டோக்காலில் கிளியராக சொல்லிடுறேன். இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற சீட்ஸு, இந்த சீட் மேட்ரிக்ஸ் பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நம்பர் 1, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 622 இடங்கள் எகைன் ஸ்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் வேக்கண்ட் இருக்கு. சார், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதில் ஒரு லைனில் நம்ம ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டை இந்த 3 ரவுண்டு கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண எடுத்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் சீட்டை ஹோல்டு பண்ணாமல் இருக்கீங்களா, நீங்கள் சீட்டை ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்களா, பட் நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் வாங்கியிருந்துருக்கலாம், பட் நான் ரிப்போர்ட் பண்ணுற ஐடியா இல்லை, நிறைய லாஸ் இருக்கும். அந்த மாதிரி இல்லாத எல்லாருமே எலிஜிபிள். அந்த 622 சீட்டுக்கு போட்டி போடலாம், கவர்மெண்ட் காலேஜுக்கு போட்டி போடலாம். பட் கிடைக்குமான்ற அந்த பவுண்டரியை தெரிஞ்சுக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை எதிர்பார்த்துக்கிட்டு இதை விட்டு தான் போய் அவனுக்கு வேறு வழியே கிடையாது. கையில் ஒரு சீட்டை வச்சுக்கினா விட்டுட்டு போயிட்டா திரும்ப இந்த சீட்டு கிடைக்காது இல்லையா? ஸோ ரொம்ப கவனமாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 350 சீட் இருக்கு இல்லையா? ஸோ டோட்டல் யூனிவர்சிட்டி ஃபுல்லாக. அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் மட்டுமே அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 62 இடங்கள் இருக்கு. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் 350 இடங்களும், தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் மட்டுமே டீம்டு யூனிவர்சிட்டியில் 163 இடங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதே போல் என்ஆர்ஐயில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் மொத்தமே 3 காலேஜில், தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஒரு 7 என்ஆர்ஐ சீட்டும், இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து டீம்டு யூனிவர்சிட்டி மொத்தமாக சேர்த்தா ஒரு 67 இடங்கள் மொத்தமாக சீட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சீட்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. இதில் நான் எலிஜிபிள் இல்லையா எக்கச்சக்கமான ஃபோன் கால். ஸோ நம்மளால பதில் சொல்ல முடியல, பட் ஒரே வீடியோவில் நான் கிளியராக முடிக்க பார்க்குறேன். இதில் நான் கவர் பண்ண போகிறது சீட் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம், எலிஜிபிளா இல்லையான்னு சொல்ல போகிறோம். அடுத்து நீ என்ன பண்ணணும், நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா நம்மன்றதை ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறோம். நம்பர் 1, நீங்கள் ரவுண்ட் 1 நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? ரவுண்ட் 1 நான் சீட்டு வாங்கினேன், ரிப்போர்ட் பண்ணல. ரவுண்ட் 2 சீட்டு வாங்கினேன், நான் ரிப்போர்ட் பண்ணல. ஆனால் எனக்கு 2 lakh லாஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும். 3rd ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், சீட்டு கிடைக்கல, இல்லை கிடைச்சது ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க, இது எல்லாமே எலிஜிபிள் அப்படின்றவங்க இது வரைக்கும் எந்த ஒரு சீட்டையும் ஹோல்டிங்ல இருக்கக்கூடாது. தட் இஸ் மீனிங் ஆஃப் அலாட்டர்ல இருக்கலாம். எம்சிசியில் 3rd ரவுண்ட்ல நீங்க அலாட்மெண்ட்ல இருக்கலாம், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல 3rd ரவுண்ட்ல அலாட்மெண்ட்ல இருக்கலாம். பட் நீங்க அந்த சீட்டை போய் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னாலே, அதுதான் தெளிவா அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, யூ ஆர் நாட் ஹோல்டிங் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எப்போ வந்து எம்சிசி நீ வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ஒரு சீட்டை வாங்கி நீ ஹோல்டு பண்ணிக்கிட்டு நீ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கன்னு எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பூல் கோட்டால உங்களுடைய ரோல் நம்பர், அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் வில் பி லாக்டு. நீங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ல நீங்க ஒரு காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணி சீட்டை பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய நீங்க எலிஜிபிள் கிடையாது. நீங்க வந்து கண்டிப்பா எலிஜிபிள் கிடையாது ஸ்டே ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண. யாரெல்லாம் எலிஜிபிள் சார்னா எல்லாருமே எலிஜிபிளுங்க. நீங்க கையில ஹோல்டு பண்ணி சீட்டு வைக்காத வரைக்கும், நீங்க 3rd ரவுண்ட்ல அலாட்மெண்ட் வாங்கினாலும், நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணல ஆனால் அலாட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க அப்படின்னாலும், இந்த அதில் வந்து எங்கேயுமே எந்த இடத்துலையும் ப்ரோட்டோகாலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை, அப்படிதான் ஓப்பனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து என்னுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் தான், நான் படித்த விதத்தை தான் நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. எனக்கு வெறும் 15 லட்சம் தான் டியூஷன் ஃபீஸ் சொன்னாங்க சார், நான் கட்டினேன், ஜாயின் பண்ணேன். அதாவது பணத்தை கட்டாமல் டவுன்லோட் பண்ணாமல் டேரெக்டாக காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஃபீஸ் சொன்னாங்க, என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, ரிட்டர்ன் வந்துட்டேன். அந்த மாதிரிலாம் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஸ் அலாட் பண்ண பார்த்தவங்களாம் எனக்கே ரொம்ப வருத்தம் தான். உங்களுக்கு ஒரு காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். நீங்கள் தானே சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க. நீங்கள் எப்படி வந்து ஒரு பிடிஎஸ் கோர்ஸ் வேண்டான்னு இன்னைக்கு முடிவு எடுக்கிறவங்க அன்னைக்கு நீங்கள் சாய்ஸில் வைக்கக்கூடாது இல்லையா? தப்பு வந்து உங்களோட தானே. பட் நீங்கள் ஒரு அலாட்டட் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலைன்னா லாஸ்ன்றது நீங்கள் டெபாசிட் பண்ண அந்த 1 lakh, மேபி கவர்மெண்ட் கோட்டாக்கு சேர்த்து கேட்டீங்கன்னா 1,30,000 ரூபாய் வில் நாட் ரீஃபண்டபிள். அந்த அமௌண்ட்டுக்கு ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. ஃபர்தரா தமிழ்நாடு ஸ்டேட் கீழே எலிஜிபிள் கிடையாது. எம்சிசியில் நீங்கள் 3rd ரவுண்டில் ஒரு சீட்டை வாங்கினீங்க, ஆனால் ரிப்போர்ட் பண்ணல, ஆனால் உங்க சீட்டை வாங்கி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது 3rd ரவுண்டில். தட் இஸ் மீனிங் ஆஃப் மாப் அப் ரவுண்டு எம்சிசியில்
ஆல் இந்தியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டியில நீங்க ஒரு சீட்டை வாங்குனீங்க, ஆனா ரிப்போர்ட் பண்ணலன்னா எம்சிசிக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது ஸ்டே ரவுண்ட்ல. டிஎன் மெடிக்கல்ல எலிஜிபிள் எல்லாம் கிடையாது. ஏன்னா டிஎன் மெடிக்கல்ல நிறைய பேர் சீட் வாங்கின எம்சிசில திரும்ப டிஎன் மெடிக்கல்ல கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை வாங்கி இப்போ ஏமானவரை ஜாயின் பண்ண வச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான இருக்கு. ஸோ எலிஜிபிள் அப்படின்றத மறந்துடாதீங்க. யார் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள்னா இந்த தேர்ட் ரவுண்ட்ல சீட்டு வாங்கிட்டு ரிப்போர்ட் பண்ணலாம்னா எம்சிசில எலிஜிபிள் கிடையாது. டிஎன் மெடிக்கல்ல இந்த ரவுண்ட்ல நீங்க ஒரு பிடிஎஸ் சீட்டு வாங்கிட்டீங்க, அடுத்த ரவுண்ட் நான் வந்து எம்சிசிக்கு போகலாம். எம்சிசிக்கு போறதுல எந்த டிஃபிகல்ட்டும் கிடையாது. ஆனா தமிழ்நாடு ஸ்டேட்டு கீழே இருக்கிற எம்பிபிஎஸ் சீட்டு கவுன்சிலிங்க்கு அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அஸ் பர் த ரூல். மாப்பப் ரவுண்ட்ல ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டீங்க ரைட்டா, அந்த சீட்டை வாங்கிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த சிஸ்டத்துல இருந்து எலிமினேட் ஆகுறீங்க வித் பெனால்ட்டியோட. பட் ஆல்ரெடி நீங்க அலாட்டட்ல இருந்து ரீடைன் ஆறீங்க, அப்போ நீங்க வந்து அந்த காலேஜ் வேண்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப பெரிய பனிஷபிள், நிறைய பெனால்ட்டி அப்ளிகபிள் இருக்கும். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கிளாரிட்டி இருக்கும், அவங்களுக்கு பெருசா உதவிகள் தேவைப்படாது. அப்படி தேவைகள் இருந்தால் கூப்பிடுங்க, நானே கிளாரிஃபை பண்றேன். பட் புதுசா ஒரு சீட்டை வாங்கியிருக்கீங்க, இது வரைக்கும் எந்த ஒரு சீட்டையும் ஹோல்டு பண்ணல அப்படின்னா வில் பி எலிஜிபிள் டு ஃபார்தர். நீங்க எம்சிசில சீட்டை வாங்கி ஜாயின் பண்ணலன்னா எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டுல சீட்டை வாங்கி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா இங்க தான் எலிஜிபிள் இல்லை. பட் சென்டாக்ல சீட் எடுக்கலாம், எம்சிசிலையும் சீட் எடுக்கலாம். சரிங்களா? உங்களுடைய சர்டிபிகேட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பயன்படுத்த முடியும், வேற எங்கேயும் பயன்படுத்த முடியாது. நீங்க லாக் ஆயிருக்கீங்கன்னா ஆல்ரெடி சர்டிபிகேட்லாம் கொடுத்துட்டீங்க, அப்போ நீங்க ஒரு பிளாக் நீங்க ரிசைன் பண்றதுக்கோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கோ அலவுடு கிடையாது. ஸோ இதை தான் இந்த இதில் சொல்ல நினைச்சேன். இது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க வந்து ஒரு எம்சிசி அதாவது இப்போ டிஎன் மெடிக்கல்ல இருந்து எம்சிசிக்கு போகலாமா சார்னு கேட்டீங்கன்னா என்ன லாஸ் இருக்கு, என்ன டிஃபிகல்ட் இருக்கு? டிஎன் மெடிக்கல் பார்த்தா நான் எலிஜிபிள் கிடையாது, முடிவாயிடுச்சு. எம்சியில் பார்ட்டிசிபேட் தாராளம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எப்போ இங்க இருக்கிற இந்த 1 lakh லாஸ் பண்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை வாங்குறத பாருங்க. சரிங்களா? பட் கிடைக்கும்ன்றதுக்கு கேரண்டி கிடையாது. எம்பிபிஎஸ் கிடைக்கல, திரும்ப நான் டிஎன் மெடிக்கல்ல பிடிஎஸ் போய் ஜாயின் பண்ணிட்டு போனீங்கன்னா டெட்லைன் க்ளோஸ் ஆயிடும் இல்லையா? ஏன்னா இவங்களோட ரிசல்ட் 11ஆம் தேதி, அதுலயும் சிரமங்கள் இருக்கும். ஏன்னா எப்போதுமே உங்களுடைய நீடும் தேவையும் ஒருத்தட்டு சொன்னதான் அந்த புரிதல் இருக்கும். அப்படிதான் நீங்க ஒரு சீட்டை வந்து தக்க வச்சுக்க முயற்சி பண்ணணும். சரிங்களா? ஸோ ஸ்கில் இப்போ ஸ்டே ரவுண்டுக்கு போயிடலாம். ஸ்டே ரவுண்டுக்கு போயிடும் அப்படின்னா எம்சிசிலையோ ஆல் இண்டியா கோட்டாலையோ இது வரைக்கும் எங்கேயுமே சீட்டு வாங்காம இப்போ எம்சிசில ஸ்டே ரவுண்ட்ல சீட் வாங்குறீங்கன்னா 100% ரிப்போர்ட் பண்ணணும். 100% நீங்க ரிப்போர்ட் பண்ணி தான் தீரணும், வெளியில வரக்கூடாது. அப்படி நீங்க வெளியில வந்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு அவங்க பெனாலிட்டி 1 year டிபார்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால எப்போதுமே ஸ்டே ரவுண்ட்ல நீங்க ஒரு சீட்டை பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா அலாட்மெண்ட் எடுத்தா ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ரிப்போர்ட் பண்ணாம இருக்கக்கூடாது. ரிப்போர்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா இப்பவே அந்த காலேஜும் சீட்டு வேணான்னு வெதுங்கி வந்துருங்க. எனக்கு இல்லை சார் இந்த காலேஜ் நான் எதிர்பார்க்கல நீங்க ஏன் சார் சாய்ஸ் வைக்கிறீங்க? தப்பு தானே இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்டேட் கவுன்சிலிங்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஸ்டே ரவுண்ட்ல நீங்க மாப்பப் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட்டு கிடைக்காத மாணவர்கள் மட்டும்தான் ஸ்டே ரவுண்டுக்கு எலிஜிபிள். சீட்டு கிடைக்காத மாணவர்கள் மட்டும்தான் எலிஜிபிள். அவங்க 5 லட்ச ரூபா எம்பிபிஎஸ்க்கு ஒரு டெபாசிட் கட்டணும், பிடிஎஸ்க்கு ஒரு 2 lakhs கட்டணும். நீங்க ஒரு சீட்டை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வரைக்கும் நான் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை கிடைக்கல, இல்லை எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கல, எனக்கு ஃபர்தரா இன்னமும் ஒரு புரிதல் இல்லை, நிறைய குழப்பங்கள் இருந்து ஆனால் ஒரு சீட்டை மட்டும் ஹோல்ட் பண்ண முடியல, பாசிபிலிட்டிஸ்னா எனக்கு ஒரு ப்ராப்பராக கைட் பண்ணுங்கன்னா தாராளமாக கூப்பிடுங்க. என்ன என்னால் உதவி பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்க ரெடி. ஸோ இந்த இதில் நான் கவர் பண்ண நினைச்சது கேன் ஐ எலிஜிபிள் ஸ்டே ரவுண்ட் ஃபார் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ஈவன் தமிழ்நாடு. ஃபர்தராக நிறைய வீடியோக்கள் கொடுக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் கொடுக்க போகிறோம். ஸோ நன்றி, வணக்கம்.